போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லைக் மார்னிங் லைவ் அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருந்தோம். லைவ் அனாலிசிஸில் வந்துட்டு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, அண்ட் தென் எங்கே இருந்து ரிஜெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, அண்ட் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் எப்படி மார்க்கெட் வந்து ஃபர்தர் டவுன் சைட் போகுமா இல்லை அப் சைட் போகுமா, ஸோ எங்கே என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு கிளியராக நம்ம இந்த மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது லைக் மார்னிங் ஒரு 9:50 9:30 அந்த டைம்லேயே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லைக் இந்த இடத்தையே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் காலையில். ஸோ இந்த இடத்த என்ட்ரி எடுத்துட்டு லைக் இந்த டேலோ ஆல்மோஸ்ட் வரும்போது 50% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு லைக் ரிமைனிங் 50% ட்ரைல் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். லைக் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே மார்க் பண்ணியிருந்தோம் இந்த லெவல்ஸ் எல்லாமே. லைக் இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நிஃப்டி சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவல், இது வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவல். ஸோ இன்னைக்கோட லோயர் லெவல். ஸோ எய்தர் நமக்கு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல் இருந்தது. ஸோ இங்க கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். சப்போஸ் இந்த இதை மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா. ஸோ நமக்கு இன்னைக்கு 2 என்ட்ரி வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைச்சிருந்தது செல் சைடு. ஸோ இந்த ஒரு என்ட்ரி அண்ட் தென் இந்த ஒரு என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரிலேயே நம்ம வந்து எடுத்திருந்ததுனால நம்ம இந்த என்ட்ரி வந்து லைக் ஃபர்தர் ஹோல்ட் பண்ண தான் ஆரம்பிச்சிருந்தோம் பொசிஷன்ஸை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவலில் சஸ்டைன் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து நமக்கு மார்னிங்லேருந்து சப்போர்ட்டாகவே இருந்தது. ஸோ எப்போ அது பிரேக் அவுட் ஆச்சோ, பிரேக் டவுன் ஆச்சோ, அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து ஷார்ப்பான ஒரு ஃபால் இருந்தது. ஸோ க்ளோஸ் டு 400 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃபால் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து ஒரு ரெக்கவரிங் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு பர்ஃபெக்டாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்த ஒரு என்ட்ரியும் அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரி இந்த இடத்தையும் நமக்கு கிடைச்சிருந்தது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அண்ட் தென் இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. லைக் ஃபர்தர் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். லைக் இந்த ஏரியாவை நான் காட்டுறேன் எப்படி நமக்கு சிக்னல் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு சிக்னல் குடுத்து, இந்த இடத்துல ஒரு சிக்னல் நமக்கு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆரோ மார்க் தான் நமக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து நமக்கு செல்லிங் சைடு வந்து இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ இந்த இடத்துல கூட நமக்கு பையிங்க்கு ஒரு சிக்னல் கிடைச்சது. பட் பையிங் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்மள அந்த ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ நம்ம பை சைடு வந்து அந்த கன்விக்ஷன் இல்லாதனால நம்ம பை சைடு சிக்னல் எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணல. பட் செல் சைடு நமக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ட்ரஸ்ட் லைக் ஒரு ஹோப் இருந்தது. மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபர்தர் டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிக்னல்ல வந்து அ நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம புல் பேக்ல என்ட்ரி எடுத்திருந்தோம். நிஃப்டி ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு சென்செக்ஸ்ல தான் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ நிஃப்டி சார்ட்ட ஃபாலோ பண்ணி சென்செக்ஸ்ல என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்தது. அண்ட் தென் இது இந்த இடத்த நமக்கு சிக்னல் கிளியரா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ த நெக்ஸ்ட் சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏரியா. ஸோ அதையும் நான் காட்டிர்றேன். ஸோ 2வது சிக்னல் இந்த ஏரியால சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏரியாலயும் நமக்கு செல் சைட் சிக்னல் வந்து நமக்கு கிடைச்சிருந்தது இந்த கேண்டல்ல பெர்ஃபெக்ட்டா. அதுக்கப்புறம் ஃபர்தர் அ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் சிக்னல் வருது அப்படிங்கும்போது நம்ம என்ட்ரிய வந்து ஃபாலோ பண்ண போறோம். அவ்வளோதான். ஸோ இதுல மேஜரா பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஒவ்வொரு கேண்டலையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணுமா அப்படின்ற மாரிலாம் அப்படின்ற தேவையே கிடையாது. ஸோ ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் நம்ம அனலைஸ் பண்ற மாரி இருக்கும். லைக் இந்த இந்த ஜோன்ல வந்து நமக்கு என்ன பிரைஸ் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் பிரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு, லைக் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்களா, செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்றத மட்டும் நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, லைக் பை சைடு நம்ம என்ட்ரி எடுக்கணுமா இல்ல செல் சைடு நம்ம என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி அண்ட் தென் இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் இது செகண்ட் என்ட்ரி. ஸோ அகைன் இத வந்து கன்டினியூஸா கூட நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணிட்டு நம்ம ஃபாலோ ஐ மீன் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இன்னைக்கு கேட்ச் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பெர்ஃபெக்ட்டான என்ட்ரியும் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லைவ் அனாலிசிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.